நம்ம முன்னோர்களோ இல்லைன்னா நம்ம குலதெய்வமோ வேலை செய்யலை அப்படின்னாக்கா, இங்கே யாராவது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எவனாவது அப்பன் ஆத்தாளுக்கு சோறு போடுறானா, கொண்டே முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்துடுறான். இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான பணிவிடை ஏதோ செய்யாமல், இல்லை அவங்களுக்கு உண்டான எதுவுமே செய்யாமல் கொடுமைப்படுத்தி அவங்கள நரக வேதனை அனுபவிக்க வச்சு இருக்கும் போதே அவங்கள கொண்டே சாய்ச்சிடுறது. அதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் அந்த புதைகுழிக்கு பாலும் தேனும் மோரும் பாயாசம் எல்லாம் ஊற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? அப்போ இவங்களோட ஆன்மா கிடைக்குமா? எப்போ அந்த ஆன்மா ஒன்று தன்னை நொந்து அது தன்னை விட்டு போகுதோ, இவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நல்லது பண்ணும்? உனக்கு கெடுதல் தான் பண்ணும். அதனால இருக்கும் காலகட்டத்தில் உன்னோட முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு உண்டான பணிவிடை நீ செஞ்சாவே காலத்துக்கு நீ கோயிலுக்கே போக வேண்டாம். நீ என்ன கோயிலுக்கு போகிறது? இவர்கள் தானே முதல்ல தாய் தந்தையர் தான். முதல்ல ஒரு ஒரு மனிதனுக்கான தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தாக்கா தாய் தந்தையர் தான். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.